சமீபமாக நிறைய பேர் ஆன்மீகத்தை எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆன்மீகம் என்றாலே ஒரு மூடத்தனம், ஆன்மீகம் என்றாலே ஒரு மூட நம்பிக்கை, ஆன்மீகம் என்றாலே ஒரு பிற்போக்குத்தனம். சோ மகாவிஷ்ணு என்பவர் மூடத்தனமாக பேசுகிறார், மூட நம்பிக்கையின் வாயிலாக பேசுகிறார். சோ மகாவிஷ்ணு பிற்போக்குத்தனமாக பேசுகிறார். அவருடைய பேச்சுல ஒரு தெளிவு இல்ல. அவர் பாத்தீங்கன்னா கர்மாவை பத்தி எல்லாம் பேசுறாரு, அவர் அறிவில்லாம பேசுறாரு. மகாவிஷ்ணு பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாத கர்மா தியரியை பத்தி பேசுறாரு இப்படின்லாம் சொல்லி பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விதமான விஷயங்களை பார்க்க முடிகிறது. சோ அதற்கு நான் இதை பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்லாம் சத்தியமா நினைக்கல. ஆனா இறைவன் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை கொண்டு இன்று ஏற்பாடு செய்து விட்டார். இன்று பேசக்கூடிய இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சியூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சியூடோ சயின்ஸ் அப்படின்னா என்னன்னா போலி அறிவியல்னு அர்த்தம், பொய்யானவர்னு அர்த்தம். ஆனா ஆன்மீகம் என்பது சியூடோ சயின்ஸ் அல்ல, இது ஒரு குவாண்டம் சயின்ஸ். குவாண்டம் சயின்ஸ்னா என்ன? இது அணு கொள்கையை பற்றியது, இது ஆட்டம்ஸை பற்றியது, இது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானை தாண்டியதை பற்றியது, இது என்டாங்கிள்மெண்டை பற்றியது, இதுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கு, இது ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை பற்றியது என்று பல்வேறு விதமான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இன்று ஒரு அற்புதமான காணொளி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த காணொளியை பற்றி தெளிவாக நான் பேசலாம் என்று இருக்கிறேன். அதாவது இப்போ ஐஐடி மண்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு ஆகச்சிறந்த ஒரு யூனிவர்சிட்டி, எல்லாருமே அங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனுடைய மண்டி அப்படின்னக்கூடிய பிரான்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாடம் கொண்டு வராங்க. என்ன பாடம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு கான்சியஸ்னஸ் அண்ட் வெல்பீயிங். அப்படின்னா என்ன? கான்சியஸ்னா உணர்வு நிலை, வெல்பீயிங்னா நலமான வாழ்வு. நலமான வாழ்க்கைக்கும் உணர்வு நிலை ரீதியான விஷயத்திற்கும் உண்டான முதல் பகுதி நாங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறோம். இதுல எதெல்லாம் அடிஷனல் சப்ஜெக்டா வருது பாத்தீங்கன்னா, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸ். அப்படின்னா என்ன? பரகாய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாய்தல். ஆகாய பிரவேசம், உடலை விட்டு வெளியே சென்று ஆன்மாவில் பயணம் செய்தல், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். அது மட்டும் இல்லாம ரீஇன்கார்னேஷன். அப்படின்னா என்ன? மறுபிறவி பற்றிய உண்மை. இப்போ நம்ம பேசுறது சியூடோ சயின்ஸா இருக்கு அப்படின்னா, மேலை நாடுகளில் இன்று ஏகப்பட்ட இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் இந்த ரீஇன்கார்னேஷன், மறுபிறவி தத்துவம். அதை தெளிவாக சயின்டிபிக் ரீதியா உண்மை என்று இன்று சொல்லக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சயின்டிபிக்கான ஒரு ப்ரூஃப் இன்னைக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்கலாம் என்று இருக்கிறோம். இதை நான் விளக்கம் கொடுக்கிறேன்னு சொல்றதை விட என்னை சார்ந்த ஒருவர் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறார். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடி நம்மளுடைய ஆபீஸ்க்கு ஒரு மெயில் ஒன்று வருது. என்ன மெயில் வருது அப்படின்னா, இந்த மாதிரி எனது பெயர் மீனா, நான் பாத்தீங்க அப்படின்னா சோ அண்ட் சோ, இந்த மாதிரி யுஎஸ்ஏல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஜார்ஜியா அப்படின்ற பகுதியில இருக்கேன். அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஹெச்டி ஹோல்டர், நமது தமிழ் வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான். அந்த மீனான்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் அணுக்கொள்கைகள், அதை கடந்த நிலையில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் ரொம்ப பிரிச்சு புட்டு வைக்கிறவங்க. அவங்க சொன்ன அந்த மேட்டர், அந்த மெயில இருக்கக்கூடிய மேட்டர் உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கிட்டத்தட்ட 1.5 பக்கம் பெரிய மெயில். அந்த மெயில நான் ஷேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய மெயில். அந்த மெயில அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நான் படிக்காத புத்தகங்கள் கிடையாது. சோ ஈஸ்டர்ன் கல்ச்சர், ஈஸ்டர்ன் கல்ச்சர்னா இந்தியா மற்றும் அதை சார்ந்த கல்ச்சர், அப்புறம் வெஸ்டர்ன் கல்ச்சர், மேலை நாடுகள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக ரீதியான தொடர்புகளுக்கும் ஏதோ பெரிய தொடர்பு இருக்குன்றத சின்ன வயசுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்த ஆன்மீகத்துல அடுத்த கட்டம் நான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் போகணும்னு நினைக்கும் போது ஏகப்பட்ட புத்தகங்களை படிக்கிறேன், ஏகப்பட்ட மேலை நாட்டு அறிஞர்களை நான் படிக்கிறேன், பல 100 புத்தகங்கள் படித்திருக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி படிச்சிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன். சோ டாக்டர் ஆஃப் பிலாசபி வரைக்கும் என்னால முடிச்சிருந்தாலும் கூட ஆன்மீகத்தில் என்னால் இன்னும் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு என்னால ஒரு தெளிவு நிலைக்கு, பதில் நிலைக்கு என்னால் வரவே முடியவில்லை. பல்வேறு விதமான மேலை நாட்டு அறிஞர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை புத்தகங்களில் எழுதிவிட்டு சென்றிருந்தாலும் கூட எனக்கு பல கேள்விகளுக்கு என்னால ஆன்சர் கிடைக்கல. நான் பல்வேறு விஷயத்தை படிச்சு புரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான விஷயங்களுக்கு என்னால் உள்ளே இருந்து என்னால கனெக்ட் பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க போட்ட விஷயம் அதான். ஆனா சமீப காலமாக இறைவன் உங்களது வீடியோஸை பார்க்கறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. சோ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வீடியோஸை நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வரும்போது, நான் ஒரு ப்ரொஃபஸராகவே இருந்தாலும் கூட எனது வாழ்க்கையில நான் பல்வேறு மாணவர்களுக்கு நான் ப்ரொஃபஸர் லெவல்ல நான் டீச்சிங் சொன்னாலும் கூட
என்னாலேயே உணர முடியாத பல்வேறு விதமான விஷயங்களை, அறிவியல் ரீதியான பல விஷயங்களை உணர்வதற்கு உங்களது மெய்யியல் ரீதியான கருத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப வந்து உபயோகமாக இருந்தது. உங்க வீடியோஸை பார்த்து ஏகப்பட்ட இடத்துக்கு நான் போய் கத்துக்க முடியாத விஷயத்தை, பல்வேறு விதமான விஷயங்களுக்கு நான் குழப்பத்தில் இருந்தேன். பல வருடங்கள் நான் குழப்பத்தில் இருந்த பல்வேறு விதமான கேள்விகளுக்கு உங்களது வீடியோ வந்து மிகப்பெரிய பதிலாக அமைந்தது. தொடர்ச்சியாக உங்களோட வீடியோஸை பார்க்க எனது வாழ்க்கையே வந்து மாறிவிட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அடுத்த கட்டம் நீங்க கைடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தோம். ஆன்லைன்ல வந்து தீட்சை வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ஒரு முறை தீட்சையும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன்ல தீட்சை வாங்கிய அவர்கள் ஆன்லைன்ல ஜூம் கிளாஸ் வழியா பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்று தொடர்ச்சியான முறையில் தீட்சை பெற்று தீட்சையை வந்து மிகச் சரியாக ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பரம்பொருள் யோகி யார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் மீனா அவர்கள். சோ அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டு வந்த காரணத்தினால் இன்று நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் நல்ல ஆன்ம நிலையில் வந்து இருக்கிறார். ஏகப்பட்ட அருள் அனுபவங்கள் அவருக்கு, ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உணர்ந்து ஒரு காலகட்டத்திற்கு மேல என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, நான் உணர்ந்த இந்த விஷயங்களை இப்படியே வச்சிருக்க கூடாது. இப்ப நீங்க என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மெல்லாம் வந்து தானாக இறை அருளினால் குரு அருளினால் வர்றத அப்படியே ஸ்பீக்கர் மாதிரி பேசுறோம். அந்த வாய் பேசுனா அந்த வாய் பேசல, வாய் வழியாக குருமார்களும் இறைவனும் பேசுகிறார்கள். அந்த அருட்சக்தி வழியா வந்து பேசுறேன். இது வெறும் ஸ்பீக்கர் தான், இது வெறும் பாடி தான். ஆனா இப்ப நான் ஒரு அறிவியல் ரீதியான விளக்கம் கொடு அப்படின்னு வந்து இப்ப நீங்க கேட்கறீங்க. ஆன்மீகம் என்றாலே மூட நம்பிக்கை, ஆன்மீகம் என்றாலே பிற்போக்குத்தனம், ஆன்மீகம் என்றால் லூசுத்தனம், ஆன்மீகம் என்றால் அறியாமை, கருணை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, கர்மா என்ற ஒண்ணும் கிடையாது, இந்த தியரி எல்லாம் போய் பிறர்க்கு நான் முற்பகல் செய்யும் தமக்கு நான் பிற்பகல் தாமை என்று வரும் என்றால் போய், இது அணுக்கொள்கை என்றால் போய், இப்படி போய் அப்படி போய் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் பிரித்து வைத்து விட்டார்கள். ஆனால் அறிவியல் என்பதே ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதி தான் என்பது பலருக்கு தெரியவில்லை. அறிவியலுக்கு மேற்பகுதியில் இந்த ஆன்மீகம் என்பது வந்து இருக்கிறது. அப்ப இதுக்கு வந்து சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும். சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா புக்கு நிறைய படிச்சிருக்கணும். புக்கு நிறைய படிக்கிற பழக்கம் நமக்கு இல்ல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கும்போது அற்புதமான ஒரு வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா நமது மீனா அவர்கள் சொந்தமாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி, இப்பதான் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் தெரிஞ்சது, சேனல் ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு இந்த தன்மையை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று வந்து தெரிந்தது. அதுல வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ, நான் அவங்களோட சேனல் லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுக்க சொல்றேன். நான் டைட்டிலையும் வந்து அவங்களோட சேனலை வந்து நான் வந்து ரெஃபர் பண்ண சொல்றேன். கம்பல்சரி அவங்களோட சேனலை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த சேனலை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக பல்வேறு விதமான ஆன்மீக ரகசியங்களை அறிவியல் ரீதியாக சாட்சிகளுடன் சான்றுகளுடன் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இனிமேல் உங்களை யாரும் மூட நம்பிக்கையாளர் பிற்போக்குவாதி என்று கூற முடியாது. வள்ளலார் சொல்லி வைத்து விட்டு சென்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் திருமூலர் சொல்லி வைத்து விட்டு சென்ற அணுக்கொள்கையையும் இன்று இருக்கக்கூடிய சமீபத்தில் வாழ்ந்த பல்வேறு சயின்டிஸ்ட் வந்து சாட்சி ரீதியாக ப்ரூவ் பண்றாங்க. நான் படிக்காத பல புத்தகங்களை படித்து ரெஃபர் பண்ணி பல மேட்டரை எடுத்து அவங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கடந்த நிலையில் நமது ஈஸ்டர்ன் நமது மெய்யியல் சார்ந்த கல்வியானது நிற்கிறது என்று ஃபைனலா நமது கொள்கையை ஏற்றுக்கொண்டு பரம்பொருள் யோகியாகவும் பரம்பொருள் யோகத்தை கடந்த நிலையில் ஒரு மிக சிறந்த ஜீவகாருண்யவாதியாகவும் வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய நமது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நமது மீனா அவர்களுடைய ஒரு காணொளியை, இந்த அறிவியல் சார்ந்த அந்த விளக்கத்தை வந்து இப்ப வந்து ஒரு முழு லென்த்தியான வீடியோவை வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா பாருங்க, டைம் எடுத்து பாருங்க. பல விஷயம் உங்களுக்கு புரியாது. ஆனா இதை எதுக்கு இப்போ இவ்வளவு பெரிய வீடியோவா உங்களுக்கு நாங்க இந்த இடத்துல ஷேர் பண்றோம் அப்படின்னா, பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான இடங்கள்ல வந்து உட்கார்ந்து உங்களை டைவர்ட் பண்ணிடக்கூடாது. நீ போறது தப்பான பாதை, நீ இதுல போகக்கூடாது, நீ இதுல போயிட்டனா உயிர் போயிடும், நீ இதுல போயிட்டனா லூஸ் ஆயிருவ, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஏதாவது பயனளிக்குமா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, இப்படி எல்லாம் கேட்டு உங்களோட எனர்ஜி லெவலை கம்மி பண்ணி உங்களோட வைப்ரேஷன் லெவல்ல லோயர் லெவல் பண்ணி உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் செல்ல விடாமல் உங்களை தடுத்து விடுவார்கள். அந்த காரணத்தினால் இனிமேல் யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு பல சாட்சியங்களுடன் அறிவியல் விளக்கங்களுடன், நான் புக்கு படிக்கிற பழக்கம் அதிகமா இல்ல, ஆனா பல புத்தகங்களை படிச்சு ரெஃபர் பண்ணி சயின்டிபிக் ரீதியா ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோவை இன்று வந்து இந்த வீடியோவோட உங்களுக்கு வந்து நான் வந்து அட்டாச் பண்றேன். பொறுமையா பாருங்க. முடியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. நான் பேசிய விஷயங்கள், இறைவன் இந்த உடல் மூலியமாக உணர்த்திய விஷயங்கள் அனைத்தும் 100% அல்ல
1000% உண்மை என்பது உங்களுக்கு தானாக புரிய வரும். அதுக்கப்புறம் யார் எப்படி உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணாலும், யார் உங்களை எப்படி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா பேசினாலும், இதற்கப்புறம் இந்த யோக பாதையும் ஞான பாதையும் நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள். பல பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, பகுத்தறிவு என்றாலே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் உயர்ந்தவன் என்று நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல. அந்த பகுத்தறிவு பேசக்கூடியவர்களும் தயவு செய்து ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த முழுமையான வீடியோவை நீங்கள் பார்த்து உணர்ந்து தெளியும் போது உங்களுக்கு புரிய வரும். ஆன்மீகம் என்பது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம், அறிவியலை கடந்த ஒரு விஷயம். இந்த அறிவியலும் ஆன்மீகத்தின் கீழ்தான் வருகிறது. இந்த மெய்யியல் கொள்கையை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வரும்போது சியூடோ சயின்ஸ் அல்ல, போலி அறிவியல் அல்ல, இது வந்து முழுக்க முழுக்க குவாண்டம் சயின்ஸ், அணுவை பற்றியது, அருளை பற்றியது. இந்த அணு மற்றும் அருளை பற்றி முழுதுமாக புரிந்து கொள்வதற்குண்டான இந்த தெளிவான வீடியோவை PhD முடிச்ச ஒரு USA இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி செய்து பல வருட அனுபவங்களை உங்களுக்கு தொகுத்து ஒரு வீடியோவாக வந்து கொடுத்திருக்கிறார். இதை பார்க்கும்போது இந்த பாதையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், தொடர்ச்சியாக பயணம் செய்ய முடியும். ஒவ்வொருவரும் மிக உயர்ந்த நிலையான பிறவியில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்பதற்குண்டான ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு, ஒரு மாபெரும் சான்று தான் இந்த வீடியோ. பாருங்க, உங்களுக்கே புரியும். வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் அண்ட் லைட். பிரம்ம ரகசியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான பிரம்ம ரகசியம்ன்றது குவாண்டம் சயின்ஸ் தான். ஸோ குவாண்டம் சயின்ஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா பிரபஞ்சத்தோட பல ரகசியங்களை மெட்டாபிசிக்கல் லெவல்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த குவாண்டம் சயின்ஸ்ன்றது பெரிய பெரிய தியரிட்டிக்கல் சயின்டிஸ்டுக்கே வந்து ஒரு புரியாத புது. ஏன்னா அது வந்து இந்த டென்சிட்டி, இந்த கரண்ட் கான்சியஸ்னஸ்க்குரிய சயின்ஸே கிடையாது. இது அடுத்த லெவல்ல இருக்க சயின்ஸ். ஸோ அப்படிப்பட்ட அந்த காம்ப்ளெக்ஸான குவாண்டம் சயின்ஸ் கான்செப்ட்ஸை எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி அது மூலமா பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். ஒரே வீடியோல மொத்த பிரபஞ்ச ரகசியத்தையும் சொல்லிட முடியுமா அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய கடலை ஒரு சின்ன குப்பிக்குள்ள அடைக்கிற முயற்சி தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஆனா ஒரு துளி கடல் நீர் மொத்த கடலையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு வீடியோல இருக்க கான்செப்டை புரிஞ்சுக்கிறது மூலமா பிரபஞ்ச ரகசியத்தோட பல விஷயங்களை உங்களால டீகோட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அதுக்குரிய முயற்சி தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இது வந்து லென்த்தியான வீடியோவா இருக்கும். ஆனா இந்த வீடியோ யார போய் சேரணும் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க கான்செப்டுக்குள்ள போலாம். என்லைட்டன்மெண்ட், குவாண்டம் சயின்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு பிரம்மாண்ட விஷயங்களை ஒன்னா எளிமையான முறையில புரிய வைக்கிற முயற்சி தான் இந்த வீடியோ. ஸோ என்னோட நிறைய வீடியோல வந்து சர்வ் டு அதர்ஸ், அதாவது பிறர் நலம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்ற கான்செப்டை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். இந்த கரண்ட் பிஸி லைஃப்ல வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனைகளை பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கே வந்து நேரம் சரியா இருக்கு. அது பண்ணாலே அது பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கப்ப வந்து எப்படி சர்வ் டு அதர்ஸ், அதாவது பிறர் நலம் சார்ந்த வாழ்க்கையை வந்து எப்படி யோசிச்சு பார்க்க முடியும்ன்ற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். அது நியாயமான கேள்வி கூட. இந்த கேள்விக்கு வந்து எப்படி வந்து ஒரு சரியான முறையில விளக்கத்தை தர்றது அப்படின்ற தேடுதல் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே இருந்தது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதாவது இந்த தேர்ட் டென்சிட்டி பிளானட்னு வாங்க நம்மளோட பூமியை கரண்ட் கான்சியஸ்னஸை வச்சு இந்த தேர்ட் டென்சிட்டி லைஃபுக்கு வந்து ஒரு பேஸே வந்து இந்த சர்வ் டு அதர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில ஒரு லெவலை ரீச் பண்றதுதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆனா எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையவே பார்க்க சரியா இருக்குன்றதும் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கப்ப இந்த ரெண்டு பெரிய கேப்பை எப்படி மேட்ச் பண்ணி இந்த கான்செப்டை எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்ற தேடுதல் வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொன்ன மாதிரி நம்ம தேடுற விஷயம் வந்து நம்மளை தேடிட்டு இருக்கும். ஓகேவா? நம்ம எப்ப கரெக்டான அந்த ரிசீவிங் ஃப்ரீக்வன்சில இருக்கிறோமோ அப்ப நம்ம தேடுற விஷயம் வந்து நம்மளை வந்து அடையும். அதுவும் நம்மளோட தேடுதல் வந்து பிறர் நலம் சார்ந்ததா இருக்கிறப்ப அதுக்கு மொத்த யூனிவர்ஸுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சர்வ் டு அதர்ஸ்ன்ற கான்செப்டை எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ன்ற என்னோட அந்த தேடுதல் வந்து பிறர் நலம் சார்ந்த தேடுதலா இருந்தனால யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளை வந்து ஒரு பெர்ஃபெக்டான மெசேஜா கொடுத்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டான டைம்ன்றது நம்மளோட கரெக்டான ஃப்ரீக்வன்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா?
ஸோ இந்த ரிசீவிங் ஃப்ரீக்வன்சியில் நம்ம கரெக்டாக இருக்கிறப்ப நம்ம தேடுற அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜாக நம்மளை தேடி வரும். அது வந்து நீங்கள் படிக்கிற புக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குற வீடியோவாக இருக்கலாம், இல்லை சின்ன குழந்தை சொல்கிற மெசேஜாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து என்ன எப்படி ரீச் ஆச்சுன்னா, நான் வந்து பிளாக் அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ஒரு குவாண்டம் சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு ரொம்ப நல்ல படம். அந்த படம் பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு இதுக்கு மேல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு கிடைக்குமான்றது சந்தேகம். ஸோ ஐ ஆம் ரியலி லக்கி டு ரிசீவ் திஸ் மெசேஜ் அண்ட் ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு ஷேர் திஸ் மெசேஜ் வித் யூ ஆல். இந்த மெசேஜ் உங்களை ரீச் ஆச்சுன்னா நீங்களும் லக்கி தான். ஸோ இந்த சர்வ் டு அதர்ஸ்ன்ற அந்த கான்செப்டை டிரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து நான் புரிய வைக்கணும். அது எல்லாமே குவாண்டம் சயின்ஸ் பேஸ் பண்ண கான்செப்ட் தான். ஆனால் என்னால் முடிஞ்ச வகையில் அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு மிகப்பெரிய தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையை பற்றின உங்களோட கண்ணோட்டமே கண்டிப்பாக மாறுபடும். இந்த கான்செப்ட் புரியறதுக்கு காரணமாக இருந்த அந்த பிளாக் அந்த படத்தோட அந்த டீம் வந்து தே ரியலி டிட் அ குட் ஜாப். ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட். ஆனால் அதை வந்து இந்த அளவு சுவாரஸ்யமாக ஒரு படமாக எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். நம்மளோட என்லைட்டன்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நிறைய படங்கள் இருக்கு. நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் எந்த லெவல்ல இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நம்மளோட புரிதலும் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்ற படத்தை நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நம்மள வந்து யாரோ வெளியே இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க, அதாவது ஷேடோ கவர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன். அதே வந்து நான் கொஞ்சம் என்னோட கான்சியஸ்னஸ் லெவல் வேற லெவலுக்கு போன பிறகு நான் அதை திருப்பி பாக்குறப்ப அந்த மேட்ரிக்ஸ்ன்றது வேற எதுவும் கிடையாது, நம்மளோட மைண்டு தான். நம்மளோட மைண்டு தான் வந்து நம்மளை சிறைப்படுத்தி இருக்கு அப்படின்ற புரிதலை வந்து நான் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இந்த டைம் டிஃப்ரென்ஸ், டைம்ன்றது இல்யூஷன் அப்படின்ற அளவுக்கு தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. திருப்பி பார்க்குறப்ப நம்ம இருக்கிறது ஸ்பேஸ் டைம், இந்த டைம் ஸ்பேஸ் அப்படின்றது, அதாவது டைம்ன்றது ஃபோர்த் டைமென்ஷன், அந்த டைம் ஸ்பேஸ் கான்செப்ட்ன்றது வேற, அந்த ரியாலிட்டி வேற அப்படின்றத நான் 2வது தடவை பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்த புரிதல் கிடைச்சது. ஸோ இப்போ வந்து தமிழ் படங்களே வந்து நிறைய என்லைட்டன்மெண்ட்க்குரிய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம அந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு அது புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு படத்தில் டைம் சைக்கிள் அப்படின்ற அந்த கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இன்ட்யூட்டிவாக டவுன்லோட் ஆன அந்த மெசேஜ் என்னன்னா, நம்மளோட சோல் பர்பஸ், அதாவது நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. படிக்கிறது, வேலைக்கு போகிறது, சொத்து சேர்க்கறது, இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ், ஓகேவா? அது வரும் போகும். பட் ஆனால் நம்ம வந்த நோக்கம் தான் நம்மளோட சோல் பர்பஸ். அந்த சோல் பர்பஸை மீட் பண்ணாத வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி பிறந்து இறந்து அந்த சைக்கிள்குள்ள மாட்டிட்டு தான் இருப்போம். ஸோ நம்ம சோல் பர்பஸ் என்ன, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த புரிதல் வர்றப்பதான் நம்மளோட உண்மையான அந்த லைஃபை ஸ்டார்ட் ஆகுது. அந்த புரிதல் வந்து கிடைச்சது. அதே மாதிரி இந்த பிளாக்ன்ற படத்துல வந்து நிறைய குவாண்டம் கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆச்சு. நான் வந்து பிசிக்ஸ் அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் இப்போ பிரைன் சிக்னல் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் குவாண்டம் பிசிக்ஸ் கோர்ஸ்ல படிச்சதை விட டோலா கென்னஸ் புக்ல தான் வந்து நிறைய குவாண்டம் சயின்ஸ் கத்துக்கிட்டேன். ஸோ குவாண்டம் சயின்ஸ் பத்தி நான் கான்செப்சுவலா புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நல்லா இன்னும் ஸ்ட்ராங்கா புரிய வைக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த பிளாக்ன்ற படம் ரொம்ப உதவியா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு சில குவாண்டம் கான்செப்ட் ஈஸியா புரிய வரும். அந்த புரிதலோட நீங்க திருப்பி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ நான் குவாண்டம் சயின்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னோடனே நீங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக போவேன் அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லாத்தையும் வந்து ஈஸி எக்ஸாம்பிளை வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னோடனே பொதுவாக எல்லாரும் சூடோ சயின்ஸ் அப்படின்ற கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது அட்வான்ஸ்ட் குவாண்டம் சயின்ஸ். நாம இப்ப இருக்கிறது வந்து லிமிட்டட் சயின்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இன்னும் அந்த குவாண்டம் சயின்ஸுக்கு உள்ளே போகல, ஓகேவா? இன்னும் ஒரு 10 or 50 இயர்ஸ்ல வந்து நம்ம வந்து இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ், 1990லேயே குவாண்டம் சயின்ஸ் கான்செப்ட் வந்து
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இன்னும் நம்ம ப்ராக்ரஸ் ஆகவே இல்ல. அப்படியே ப்ராக்ரஸ் ஆனாலும் அத குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு டெக்னாலஜியா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட் அப்படின்ற லெவல்ல தான் வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் இன்னும் குவாண்டம் சயின்ஸ்ல இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 or 50 இயர்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் ஆஃப் குவாண்டம் சயின்ஸை வந்து ரீச் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த புரிதல் மேம்பட்டு அட்வான்ஸ்ட் குவாண்டம் சயின்ஸ் போய் அந்த அட்வான்ஸ்டு குவாண்டம் சயின்ஸோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் முடியிறப்ப தான் அங்கே தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது சூடோ சயின்ஸ் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது அட்வான்ஸ்ட் குவாண்டம் சயின்ஸ். நம்ம இருக்கிறது தேர்ட் டென்சிட்டிக்குரிய கான்சியஸ்னஸ். குவாண்டம் சயின்ஸ்ன்றது ஃபோர்த் டென்சிட்டி கான்சியஸ்னஸ்க்குரிய சயின்ஸ். ஸோ நம்மளோட அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் வந்து எப்ப எல்லா மக்களுக்கும் என்ஹான்ஸ் ஆகுதோ அப்பதான் இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்ஹான்ஸ் ஆகி இந்த குவாண்டம் சயின்ஸுன்றதும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதும் ஒன்று அப்படின்ற புரிதல் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ நம்மளோட அந்த கரண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி டெக்னாலஜி அதை பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி, ரிலீஜன் அப்படின்ற இந்த கண்ட்ரோல்டு ரெஸ்ட்ரிக்டட் சிஸ்டத்தோட நம்ம ப்ராக்ரஸ் ஆகிறப்ப இந்த கரண்ட் லிமிட்டட் கான்சியஸ்னஸ்ல இருந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற அட்வான்ஸ்டு குவாண்டம் சயின்ஸை ரீச் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு thousands of years ஆகுது ஆகும். எப்ப வந்து நம்ம ஓப்பன் மைண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ, கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பன் மைண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ, அப்ப வந்து இந்த ஸ்பேன் இருக்கு இல்லையா, thousands of yearsன்ற ஸ்பேனை வந்து குயிக்கா ரீச் ஆக முடியும். ஓப்பன் மைண்டோட எல்லா விஷயத்தையும் பார்க்குறப்ப நம்மளோட கரண்ட் லிமிட்டட் சயின்ஸ்ல இருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரீச் பண்றதுக்கு இட் வில் டேக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஓப்பன் மைண்ட். எல்லாத்தையும் ஓப்பன் மைண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப நம்மளோட டெவலப்மெண்ட்டும், கான்சியஸ்னஸ் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது, சயின்ஸ் டெவலப்மெண்ட்டும் எக்ஸ்பெனன்ஷியலா இருக்கும். நம்ம கான்சியஸ்னஸ் வளர்றப்ப சயின்ஸ், டெக்னாலஜி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற அந்த இன்னர் சயின்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி வளர்ந்தாதான் பேலன்ஸா வந்து வளர்ச்சி இருக்கும். அப்படி இல்லாம ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த இன்னர் சயின்ஸ் வளராம எக்ஸ்டர்னல் சயின்ஸ், டெக்னாலஜி அது மட்டுமே வளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அது அழிவை நோக்கி தான் கொண்டு போகும். இது நம்மளுக்கு புது விஷயம் கிடையாது. ஆல்ரெடி இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சே வந்து நடந்திருக்கு. ஸோ அட்லாண்டிஸ் நாகரிகம், லுமேரியன் நாகரிகம், இந்த 2 நாகரிகமும் நம்மளை விட அட்வான்ஸ்ட் கான்சியஸ்னஸ் லெவல்லையும் சரி, சயின்ஸ்லையும் சரி, டெக்னாலஜிலையும் சரி நம்மளை விட அட்வான்ஸ்டா இருந்தது தான் இந்த அட்லாண்டிஸ் நாகரிகமும் குமரி கண்டம் அப்படின்னு சொல்ற அந்த லுமேரியன் நாகரிகமும். அந்த காலகட்டத்துல வந்து ஒரு சில அந்த நெகட்டிவ் பொலாரிட்டி அந்த விஷயங்கள்னால இன்னர் சயின்ஸ் தடைப்பட்டு எக்ஸ்டர்னல் அவுட்டர் சயின்ஸ் அதாவது டெக்னாலஜி மட்டும் வளர்ந்தப்ப அந்த நேரத்துல ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆச்சு. அந்த இம்பேலன்ஸ்னால அந்த மொத்த சிவிலைசேஷனுமே அழிஞ்சு போச்சு. ஓகேவா? அதுக்குரிய தடயங்கள் நிறைய இடத்துல இருக்கு. எல்லா கல்ச்சர்லயும் வந்து இந்த பேரழிவு அப்படின்ற கான்செப்ட், ஈவன் கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், எல்லா கல்ச்சர்லயும் வந்து இந்த பேரழிவை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி எல்லா கல்ச்சரும் ரெப்ரசன்ட் பண்ற அந்த பேரழிவு வந்து இந்த அட்லாண்டிஸ் இந்த நாகரிகத்தோட பேரழிவு தான். அதுக்குரிய சான்றுகள் வந்து நிறைய இடத்துல இருக்கு. நீங்க தேடினீங்கன்னா கிடைக்கும். அட்லாண்டிஸ் இருந்த இடம் வந்து இந்த யூஎஸ், இந்த பெர்முடா ட்ரையாங்கிள், இந்த அட்லாண்டிக் ஓசன் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து அட்லாண்டிக்கோட பிசிக்கல் லொகேஷன் இருந்தது. நம்மளுக்கே தெரியும் குமரி கண்டத்தோட லொகேஷன் இந்தியாவுக்கு சவுத்துல வந்து குமரி கண்டம் இருந்தது. ஸோ இந்த 2 பேரழிவுகளும் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கான்சியஸ்னஸ் இம்பேலன்ஸ் தான். அதாவது இன்னர் சயின்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் நடந்த அந்த இம்பேலன்ஸ் தான். ஸோ அந்த ஹிஸ்டரி திருப்பி ரிப்பீட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எக்ஸ்டர்னல் சயின்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம பேரலா நம்மளோட இன்னர் கான்சியஸ்னஸ்லயும் நம்ம வளர்ந்துட்டு வரணும். அப்படி வளர்றப்ப கலெக்டிவ் கான்சியஸ்னஸும் சயின்ஸும் சேர்ந்து வளர்றப்ப தான் நாம அடுத்த படிநிலையை நோக்கி முன்னேற முடியும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சயின்ஸ் நம்ம கையில இல்லை, பட் இன்னர் சயின்ஸ் வந்து நம்ம எல்லாருடைய பொறுப்பு. ஓகேவா? ஸோ நம்மளோட கான்சியஸ்னஸையும் நம்மளோட புரிதலையும் வளர்த்துக்க வேண்டியது நம்ம எல்லாரோட பொறுப்பு. இல்லைன்னா நம்ம அட்லாண்டிஸ்ல சந்திச்ச அந்த பேரழிவு மாதிரி நம்ம திருப்பி இந்த மனித குலம் வந்து இன்னொரு பேரழிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட
அந்த இன்னொரு பேரழிவு நடக்கக்கூடாது. இல்லைன்னா we have to start it over. திருப்பி இருந்து we have to start from square one. ஓகேவா? அதனால வந்து இந்த விஷயம் திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ஹையர் பீயிங்ஸ், அதாவது ஹையர் டென்சிட்டி கான்சியஸ்னஸ்ல இருக்க ஹையர் பீயிங்ஸ் வந்து நம்மளோட எர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரான்றது வீனஸ் அதுல இருந்து வந்த மக்களோட கலெக்டிவ் கான்சியஸ். நம்ம எப்படி இப்ப எர்த்ல இருக்கோம், தேர்ட் டென்சிட்டில இருக்கோம், நம்மளோட கான்சியஸ்னஸ் வளர்ந்து வளர்ந்து இந்த ஃபோர்த் ஃபிஃப்த் ரீச் ஆகி சிக்ஸ்த் அப்படின்ற டென்சிட்டி ரீச் ஆகிறப்ப ஒன் சிங்கிள் பீயிங்கா ஆயிடுவோம். அப்படி ஒன் சிங்கிள் பீயிங்கா ஆனவங்க தான் வந்து ரா. அவங்களுடைய அந்த பின்னணி வந்து இந்த வீனஸ்ல இருந்து ஒரு சிங்கிள் கான்சியஸ்னஸ் ஒன்னஸ் ஆனவங்க தான் வந்து இந்த ரா. ஸோ அவங்க வந்து அவங்கள தான் வந்து இந்த கிரீக் கான்செப்ட்ல வந்து சன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த கிரீக் டயத்துல வந்து அவங்க வந்து டைரக்ட் கான்டாக்ட்ல இருந்தாங்க. ஆனா அப்ப இருந்த மக்கள் அவங்கள காட் அப்படின்ற கேட்டகரியில வச்சு பார்த்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து ராவ சன் காட் அப்படின்வாங்க. ஸோ அவங்க அவங்கள காட் அப்படின்ற கான்செப்ட்ல பார்த்தனால இவங்களோட கான்சியஸ்னஸ் இன்னும் வளரல, இட் வில் டேக் மோர் டைம்னு அவங்க வந்து கொஞ்ச நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட நிறைய மக்களோட கான்சியஸ்னஸ் வளர்ந்துருக்கு. அவங்கள காட் அப்படின்னு பார்க்காம we are from the same source, நம்ம எல்லாம் ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்தவங்க, அவங்க நம்மளை விட கான்சியஸ்னஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்ற அந்த பார்வையோட நம்ம எப்ப அவங்கள பாக்குறோமோ அப்பதான் வந்து அவங்க நம்மளோட கனெக்ஷன்ல வர்றதுக்கு ரெடி ஆவாங்க. இப்ப வந்து நிறைய மக்கள் வந்து அந்த கான்சியஸ்னஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட், அதாவது ஒரு சைக்காலஜி சயின்டிஸ்ட், அவங்களோட குரூப்பை ரா வந்து ரீச் பண்ணி அந்த ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து அதோட தொகுப்பு தான் லா ஆஃப் ஒன். ஸோ நான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸோட பைபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல அவ்வளோ ஞான ரகசியங்கள் வந்து பொதிஞ்சிருக்கு. ஸோ ரா மட்டும் கிடையாது, பிலீடியன்ஸ் அண்ட் தென் மெட்டாட்ரான்ஸ் அண்ட் தென் 2000க்கு முன்னாடி டொலார் கேனன்ஸ்ன்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க பண்ண அந்த ரிசர்ச் ஒர்க் அண்ட் தென் பெசார்னு இந்த மாதிரி நிறைய ஹையர் பீயிங்ஸ் சேனலிங் சோர்சஸ் வந்து கொட்டி கிடக்குது. நீங்க வந்து ஓப்பன் மைண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்றப்பதான் அது வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ ஒரு ஜிஸ்ட் மட்டும் சொல்றேன், இது ஏன்னா உங்களுக்கு நம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஜிஸ்ட் மட்டும் சொல்றேன். இந்த ஹையர் பீயிங்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து இந்த தேர்ட் டென்சிட்டி லெவல்ல தான் இருக்கும். ஸோ நம்மளோட பிரைன், இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு உட்பட்டு தான் இருக்கும். நம்மளோட பிரெயினால ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண முடியும், அதுக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஃப்ரீக்வன்சி லெவலே வேற. ஸோ அவங்களால டிரெக்டா நம்ம பேசுற மாதிரி பேச முடியாது. ஸோ நம்மளோட பிரெயின் வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிறப்ப, அதாவது 40 ஹெர்ட்ஸுக்கு மேல 40 to 180 அந்த ஹெர்ட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம நார்மலா பீட்டா லெவல்ல தான் இருக்கும். பிரெயின் லெவல் ஃப்ரீக்வன்சி வந்து காமால ரீச் ஆகிறப்ப, அவ்வளவு சீக்கிரமா காமால ரீச் ஆக முடியாது. இந்த காமா பவர் நம்மளோட பிரெயின்ல ஹையரா இருக்கிறப்ப மட்டும்தான் அவங்களால நம்மளோட ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்து அவங்களோட அட்லீஸ்ட் கனெக்ஷன் பாயிண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ யாரால அந்த மாதிரி காமா ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு போக முடியுதோ அவங்களோட பிரெயினை ஒரு டூலா யூஸ் பண்ணி இந்த ஹையர் பீயிங்ஸ் வந்து நம்மளுக்கு மெசேஜஸ் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ற விஷயங்கள் தான் இந்த சேனலிங் மெசேஜஸ். ஸோ இப்ப இருக்கிற இந்த கலெக்டிவ் கான்சியஸ்ல நிறைய மக்கள் வந்து அவங்களோட கான்சியஸ்னஸ் என்ஹான்ஸ்மெண்ட் மூலம், மெடிடேஷன் மூலமா அவங்களோட பிரெயின் ஃப்ரீக்வன்சியை காமா லெவலுக்கு கொண்டு போய் இந்த ஹையர் பீயிங்ஸோட கனெக்ட் பண்ணி மெசேஜை ரிசீவ் பண்ண முடியுது. நீங்க ஓப்பன் மைண்டோட அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மெசேஜ், அவங்க ரிசீவ் பண்ண மெசேஜ் உங்களை வந்து சேரும். ஓகேவா? அப்படி கலெக்ட் பண்ண அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வந்து என்னோட கான்சியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா டொலார் கேனன்ஸ், அவங்கள வந்து நான் என்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நான் வந்து டொலார் கேனன்ஸ் தான் வந்து எனக்கு டீச்சரா இருந்தாங்க. அவங்களோட புக்ஸ் தான் வந்து எனக்கு நிறைய கைடன்ஸா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னோட குவாண்டம் பிசிக்ஸ் கோர்ஸ்ல கத்துக்கிட்ட குவாண்டம் கான்செப்ட்ஸை விட இவங்களோட புக்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
ஸோ இவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு யுஎஸ் ஆர்மி நேவி ஆஃபீஸரோட ஒய்ஃபு, சைக்காலஜிஸ்ட். ஒரு 1980க்கு அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஹிப்னாட்டிக் தெரப்பியில வந்து ஒரு அடுத்த லெவல்ல ரீச் ஆனாங்க. அதாவது பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன். அதுக்கு வந்து அவங்க ஸ்பெஷலா யூஸ் பண்ண டெக்னிக் வந்து QHHT, குவாண்டம் ஹிப்னாட்டிக் தெரப்பி. அது மூலமா வந்து அவங்க கிட்ட வர பேஷண்ட்ஸோட சோல், அதாவது ஓவர் சோலை வந்து ரீச் பண்ணி அது மூலமா அவங்களுக்கு சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கிட்ட வர பேஷண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பிசிக்கலா அவங்களுக்கு யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குரிய சொல்யூஷனை அவங்க சோல் ஹிப்னாட்டிக் போய் நம்ம நார்மலா 5 வயசுக்கு போ 1 வயசுக்கு போ அப்படின்றாங்களா, அந்த மாதிரி அவங்க போனப்ப வந்து அந்த 1 வயசுக்கு அப்புறம் அவங்களால அடுத்தடுத்த லெவல், அதுக்கு முன்னாடி போய் அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் சோல்கிட்ட இருந்து டேட்டாவை வந்து அவங்களால ஃபெச் பண்ண முடிஞ்சது. அப்படி பண்றப்ப வந்து அவங்க இப்போ நம்மளுக்கு இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது மோஸ்ட்லி இட் வில் பி ரிலேட்டட் டு அவர் ப்ரீவியஸ் ரீஇன்கார்னேஷன் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு முன்பிறவியில நடந்த எந்த விஷயத்தினால இப்ப கரண்டா அவங்களுக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க வந்து அவங்க ஆன்மா கிட்டேயே சப்கான்சியஸ் லெவல்ல போய் கேட்டு அது மூலமா அவங்களோட அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாங்க. அது பேரு வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி அப்படின்றது. இப்பயுமே நிறைய பேர் வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி பண்றாங்க. அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு லெவல்ல என்ன ஆச்சுன்னா, அவங்களால இந்த சோலை ஈஸியா அக்சஸ் பண்ண முடிஞ்சது இல்லையா, ஓவர் சோல். அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்பெஷல் டெக்னிக் QHHT அப்படின்ற ஸ்பெஷல் டெக்னிக் மூலமா அவங்களால ஓவர் சோலை ஈஸியா ரீச் பண்ண முடிஞ்சனால நிறைய மெட்டாபிசிக்கல் கான்செப்ட்ஸை அவங்க நிறைய பேரோட ஓவர் சோல்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்மளோட எல்லாரோட ஓவர் சோலும் இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் வந்து அட்வான்ஸ்ட் 6th டென்சிட்டி கான்சியஸ்னஸ். நம்ம வேணா வேற வேற லெவல்ல இருக்கும், பட் நம்ம எல்லாரோட ஆன்மாவும் இருக்கிற லெவல் வந்து அட்வான்ஸ்ட் 6th டென்சிட்டி லெவல். ஓகே, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த 6th டென்சிட்டியில இருக்கிற அந்த ஆன்மாக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியுன்றனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால நிறைய ரகசியங்களை, நிறைய கான்செப்ட்ஸ், மெட்டாபிசிக்கல் கான்செப்ட்ஸை வந்து இந்த தெரப்பி, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி மூலமா அவங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றத தாண்டி ஆக்சுவலா அடுத்த லெவல்ல அவங்க வந்து ஒரு நாலேஜ் கனெக்டர், அதாவது அந்த மெட்டாபிசிக்கல் லெவலுக்கும் இந்த பிசிக்கல் லெவலுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜா வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹையர் டென்சிட்டி பீயிங்ஸ். அவங்கள வாலண்டியரா அவங்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் அவங்க மூலமா இந்த ஹியூமனிட்டிக்கு நிறைய மெசேஜை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஆக்சுவலா ஸ்டார்டிங் பாயிண்ட். டொலார் கேனன்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நிறைய சேனலிங் நடந்தது. பட் டொலார் கேனன்ஸ் மூலமா அந்த தெரப்பி மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இன்க்ரெடிபிளான விஷயங்கள். ஸோ இந்த ஹிப்னோ தெரப்பி மூலமா அவங்க சேகரிச்ச விஷயங்களை வந்து தொகுத்து அவங்க 17 புக்ல வந்து எழுதியிருக்காங்க. இந்த 17 புக்ல நான் வந்து ஆல்மோஸ்ட் 15 புக்கு படிச்சிருக்கேன். 15 புக்லையும் அந்த சொல்ல வந்த அவங்க விஷயங்கள் வந்து நம்மளால காம்ப்ரிஹெண்டே பண்ணிக்க முடியாது. அவ்வளவு வியப்புக்குரிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் பிரம்ம ரகசியம் நான் சொல்லுவேன். ஸோ விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கு, நம்மளுக்கு தேவை வந்து ஓப்பன் மைண்டு தான். ஸோ அந்த ஓப்பன் மைண்டோட நான் அந்த விஷயங்களை நான் தேடினப்ப எனக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த குவாண்டம் சயின்ஸ் கான்செப்டை தான் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒவ்வொன்றா எளிமையா புரிய வைக்கலான் இருக்கேன். அப்படி புரியறப்ப உங்களுக்கு வாழ்க்கையோட அந்த சூத்திரங்கள் வந்து ஈஸியா புரிய ஆரம்பிக்கும், பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோல நான் முக்கியமா கவர் பண்ண போற இந்த குவாண்டம் கான்செப்ட்ஸ் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், dual nature of atom, parallel reality, string theory, and then quantum decoherence. ஸோ இது பார்த்தா ரொம்ப சயின்டிஃபிக்கா இருக்கு, எனக்கு புரியாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே இவ்வளோ காம்ப்ளெக்ஸான கான்செப்டை ஒரு குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த முயற்சியை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த பேரை வேணா விட்டுருங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது மூலமா உங்களால் கொஞ்சம் ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியும். ஸோ சயின்டிஃபிக்காக சொல்லி அதன் மூலமா ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்செப்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதோ, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லி அதுக்கு பிஹைண்டாக சயின்ஸ் கான்செப்டை கனெக்ட் பண்ணுறதோ, வாட் எவர் இட் இஸ், இந்த சேனலோட நோக்கமும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது சூடோ சயின்ஸ் கிடையாது, அட்வான்ஸ்டு சயின்ஸ் அப்படின்னு சொல்றதா இந்த சேனலோட நோக்கமும். என்னை பொறுத்த வரைக்கும் என்லைட்டன்மெண்ட்றது நம்மளோட பிறப்புரிமை. ஓகேவா? ஸோ நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவலை என்ஹான்ஸ் பண்றது
இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கையை புரியுற அந்த பக்குவத்தை மாத்துறது அப்படின்றது நம்மளோட எல்லாருடைய கடமை மற்றும் உரிமை. ஸோ அதனாலதான் மெனக்கெடுத்து என்னோட வேலைகளுக்கு இடையில இந்த விஷயங்களை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்ற இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றத பார்த்தோம். இப்ப வந்து ரெண்டுக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குவாண்டம் சயின்ஸ் அப்படின்றத நம்ம மைக்ரோகாசம் சொல்லலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து மேக்ரோகாசம் சொல்லலாம். ஏன்னா குவாண்டம் சயின்ஸ்னால நம்மளோட ஏற்கனவே சொன்ன மாதிரி அது லிமிட்டட் சயின்ஸ். நம்மளுக்கு இருக்க அந்த லிமிட்டட் பிரெயினை வச்சு நம்மளால ஒரு சில விஷயங்கள் தான் ப்ரூவ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால ரீச் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா மேக்சிமம் ஆட்டம், எலக்ட்ரான் அந்த லெவல்ல தான் நம்மளால போக முடியும். இப்பதான் கொஞ்சம் உள்ள போய் ஸ்ட்ரிங் தியரி வரைக்கும் போயிருக்கோம். பட் இப்போ வரைக்கும் நம்மளால ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வரைக்கும் தான் பண்ண முடியும். ஸோ குவாண்டம் சயின்ஸ் வந்து இந்த மைக்ரோ காசம்ல இருக்க அந்த ரகசியங்களை டீல் பண்ணுது. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து மேக்ரோ காசம். ஓகேவா? நம்ம அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, ஆஸ் above so below அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மைக்ரோ காசம் லெவல்ல ஆட்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு யூனிவர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லா ஒன்று தான். ஒரு பர்டிகுலர் அந்த யூனிவர்ஸ்ல வந்து லா வந்து மைக்ரோ காசத்துக்கும் மேக்ரோ காசத்துக்கும் ஒன்று தான். ஸோ நம்மளால ப்ரூவ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா இந்த குவாண்டம் சயின்ஸ்னால மைக்ரோ காசம் மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம மேக்ரோ காசம்க்கு நம்மளா தான் மேப் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனாலதான் வந்து இந்த குவாண்டம் சயின்ஸ் மூலமா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை புரிய வச்சா எல்லாருக்கும் ஈஸியா ரீச் ஆகும்ன்றது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோலயே நான் வந்து இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து நான் எல்லா கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் குவாண்டம் சயின்ஸ் லெவல்ல மைக்ரோ காசம் லெவல்ல ஃபோட்டான், அதாவது ஃபோட்டான் லெவல்ல தான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க குவாண்டம் சயின்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி என்ன குவாண்டம் சயின்ஸ் லெவல்ல நம்மளோட பிரெயினால புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத குவாண்டம் சயின்ஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம மேப் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கணும்னா சன்னோட அந்த பிரைட்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சன்னு கிட்ட போய் தான் அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு வந்து நம்மளுக்கு அது நம்மளோட பிசிக்கல் லிமிட்டேஷன் அதை அலோவ் பண்ணவும் பண்ணாது. பட் சன்னோட பிரைட்னஸை கான்செப்டுவலாக புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளா சன்னோட ரிஃப்ளெக்ஷனை தண்ணியில பார்த்தாலே தெரியும். சன்னோட அந்த பிரைட்னஸ் வந்து நம்மளால ஓரளவு கான்செப்டுவலா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி குவாண்டம் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் நம்மளால பார்த்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது மூலமா மேக்ரோ காசம் லெவல்ல, அதாவது யூனிவர்ஸை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது எதுக்கு நான் பாரதியாரை பத்தி இதுல சொல்ல வரேன்னா, இந்த புரிதல் வந்து எனக்கு வந்து பாரதியாரோட என்லைட்டன்மெண்ட் ஸ்டோரி கேட்டப்ப எனக்கு புரிஞ்சது. பாரதியாரோட வந்து எல்லாரும் வந்து அவரோட பாடல்கள் மூலமா தான் தெரியும். ஆனா பாரதியாரோட இன்னொரு சைடு இருக்கு. அது வந்து அவரோட என்லைட்டன்மெண்ட் சைடு. ஸோ அரவிந்தர் மாதிரியே பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறப்ப அவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அவரை வந்து ஞான விழிப்படைய வச்சது. ஸோ பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில இருந்தப்ப ஒரு தெருவில் போயிட்டு இருக்கப்ப ஒரு ஹோம்லெஸ் பர்சனை பார்த்திருக்காரு. ஒரு சன்னியாசின்னு சொல்லலாம், இல்லை ஹோம்லெஸ் பர்சன் சொல்லலாம். அவரை பார்த்த உடனே பாரதியாருக்கு வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்ற உள்ளுணர்வு தோணிருக்கு. ஸோ அவர் வந்து அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஸோ பாரதியார் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஹோம்லெஸ் பர்சன், அந்த துறவி வந்து என்ன பண்றாருன்னா பாரதியாரை கூப்பிட்டு, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே நடக்கல, அவரை கூப்பிட்டு அவர் வந்து கிணத்தை காமிச்சிருக்காரு, கிணத்துல இருக்க தண்ணியை காமிச்சிருக்காரு, அப்புறம் சூரியனை காமிச்சிருக்காரு. இவ்வளவுதான் மொத்த அந்த கம்யூனிகேஷனே. பேச்சே பேசல, அவர் சூரியனை காமிச்சிருக்காரு, கிணத்தை காமிச்சிருக்காரு, அப்புறம் போயிட்டாரு. இவ்வளவுதான், பேச்சுவார்த்தையே நடக்கலாம். பட் ஆனா அந்த இன்சிடென்ட் வந்து பாரதியாரை என்லைட்டன் பண்ண வச்சுச்சு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எப்ப நம்மளோட ஃப்ரீக்வன்சி ரிசீவிங் எண்ட்ல இருக்கோம், ரிசீவிங் ஃப்ரீக்வன்சில இருக்கோ அப்ப யாரு மூலமாவது இல்ல எந்த இன்சிடென்ட் மூலமாவது உங்களை வந்து சேர வேண்டிய விஷயம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து பாரதியார் ரிசீவிங் ஃப்ரீக்வன்சில இருந்திருக்காரு, கரெக்ட் ஃப்ரீக்வன்சில இருந்திருக்காரு. ஸோ யூனிவர்ஸ் வந்து அந்த ஹோம்லெஸ் பர்சன் மூலமா பாரதியாருக்கு என்லைட்டன் மெசேஜை அமைதியா ஒரு வார்த்தை இல்லாம ஷேர் பண்ணிருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் பாரதியாரை எப்படி என்லைட்டன் பண்ணுச்சுன்னா, பாரதியார் வந்து அந்த சன் எப்படி சூரியனோட வெளிச்சம் எப்படி எல்லா நீர்நிலைகளையும் பிரதிபலிக்குதோ அதே மாதிரி கடவுளோட பிரதிபலிப்பு தான் நாம எல்லாருமே. ஓகேவா? அப்படின்றத
இன்ட்யூட்டிவா பாரதியார் புரிஞ்சுக்கிட்டாரு. யூனிவர்ஸ் எப்பயுமே நம்ம கிட்ட இந்த மாதிரி இன்ட்யூட்டிவா தான் பேசும். இன்ட்யூட்டிவா தான் மெசேஜ் டவுன்லோட் ஆகும். யாரும் வந்து வெளியே இருந்து சொல்ல மாட்டாங்க. பட் வெளியே இருந்து வர்ற மெசேஜ் மூலமா உள்ள இருந்து இன்ட்யூஷன் நம்மளுக்கு விஷயங்களை அறிவுறுத்தும். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்து பாரதியாரை என்லைட்டன் பண்ண வச்சுச்சு. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி சொல்லலாம்னு இருக்கேன். நான் ஏற்கனவே இதை பத்தி தனியா வீடியோ போட்டிருந்தேன். நம்மளோட உண்மையான குரு நம்மளுடைய ஆன்மா தான். நம்மளோட ஃப்ரீக்வன்சி கரெக்டா இருக்கிறப்ப யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸ்டர்னலா இருக்க விஷயங்கள் மூலமா விஷயத்தை இன்ட்யூட்டிவா புரிஞ்சுக்க யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும்.